இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சண்டை போடலாம், அதுக்காக வந்துட்டு ஹீரோ வந்து ஹைஜான்டிக்காக இவ்வளோ ஹைட் வெயிட்டாக இருக்காரு, ஸோ இவரை வச்சு நல்லா வந்து ஆக்ஷன் காட்சியாக எடுக்கலாம்னு நினச்சாரான்னு தெரில. வரிசையாக படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஜிவிஎம் படமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் வந்துச்சு. ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன ஃப்ரேம் காட்டினா கூட இது ஜிவிஎமோட ஃப்ரேம் சொல்லிட்டு பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பட் இந்த படத்தில் பயங்கரமான த்ரெட்டன்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆஃபீஸரா இல்லை ஒரு கூலிப்படையை சேர்ந்தவரா அப்படின்னு நிறைய விஷயம் அவரை பற்றி சொல்கிறாங்க. பட் தெளிவாக இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச எதுவுமே சொல்லலை. ஜிவிஎம்னா லவ் ட்ராக் தான். அதாவது லவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சுச்சுவேஷன் வந்து அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா ஹீரோயினும் ஹீரோ மீட் பண்ணுற சீன்ஸ் வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. அவங்க லவ் ட்ராக்கை வந்து எக்ஸ்டாம்பிள் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தும் ஒரு இடத்துல கூட அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து அதை கிடப்பில் போட்டு விட்டாங்க. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜோஸ்வா இமை போல் காக்க கௌதம் மேனனோட படம். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு டைட்டிலையும் ஒரு டீசர் விட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படின்ற மாதிரி கிரியேட் வந்துகிட்டே இருந்துச்சு. பிகாஸ் வருண் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். அவரை வச்சு கௌதம் மேனன் படம் பண்ண போகிறாரு அப்படின்னும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ நமக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 4 வருஷமாக அந்த படம் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ படம் வந்துருச்சு. இந்த படம் அப்படியே கிடப்பிலே இருந்துச்சு. ஆல்ரெடி கௌதம் மேனனுக்கு வந்து துருவ நட்சத்திரம் வந்து எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்கவும், இந்த படம் கௌதம் மேனன் எடுக்கிறாரு இல்லை அவர் வந்து தயாரிக்கிறார் அப்படின்னாலே வந்து இந்த படம் வர லேட் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்துடும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 வருஷம் தடைக்கு அப்புறம் வெளியான படம் தான் இந்த ஜோஸ்வா இமை போல் காக்க. எப்படி டைட்டில் ஜோஸ்வா இமை போல் காக்க அப்படின்ற மாதிரி ஜோஸ்வா அப்படின்ற கேரக்டரில் வருண் வராரு. அவர் ஹீரோயினை ஒரு பயங்கரமான த்ரெட்டன்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆஃபீஸரா இல்லை ஒரு கூலிப்படையை சேர்ந்தவரா அப்படின்னு நிறைய விஷயம் அவரை பற்றி சொல்கிறாங்க. பட் தெளிவாக இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து அவர் வந்து காப்பாற்றுறதுக்காக வர்றாரு. வந்து அவர் காப்பாற்றினாரா இல்லையா, யார் அந்த பொண்ணை வந்து கொல்ல முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறதான் வந்து மீதி கதை. ஸோ கதையாக பார்க்கும்போது இந்த படத்தில் இந்த பிளாட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. பட் ஜிவிஎம்க்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் ஒரு மேக்கிங்கில் ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அது இந்த படத்தில் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஜிவிஎம் படமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் வந்துச்சு. பிகாஸ் கௌதம் மேனன் படம்னாலே அது இருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வசனங்களாக இருக்கட்டும், லவ் ட்ராக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் காட்சியாக இருக்கட்டும், எல்லாமே அப் டு த மார்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கௌதம் மேனனுக்கு ஒரு டச் இருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு கலராகவே ஒரு கலர் டோன்லாம் பார்த்தீங்கன்னா காக்க காக்க, வினை தாண்டி வருவாயா, இந்த மாதிரி வாரணமாயிரம், ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சின்ன ஃப்ரேம் காட்டினா கூட இது ஜிவிஎமோட ஃப்ரேம் சொல்லிட்டு பார்த்தோன்னே சொல்லிடுவோம். பட் இந்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சோ அப்படின்ற ஃபீல் மட்டும் தான் இருந்துச்சு. இதை தாண்டி படத்தில் லேகான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆக்ஷன் படம்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுதான் அந்த படத்தோட பெரிய மைனஸே. சண்டை போடலாம், அதுக்காக வந்துட்டு ஹீரோ வந்து ஹைஜான்டிக்காக இவ்வளோ ஹைட் வெயிட்டாக இருக்காரு, ஸோ இவரை வச்சு நல்லா வந்து ஆக்ஷன் காட்சியாக எடுக்கலாம்னு நினச்சாரான்னு தெரில. வரிசையாக படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் கிருஷ்ணா வராரு, இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு இடத்துல கொண்டு போகிறாங்க. அவங்களோட பேர் ஒன்றா சேர்ந்து அந்த பொண்ணை காப்பாற்றுக்கு ட்ரை பண்ணுறாங்க. திரும்பி பார்த்தா அவங்களும் சண்டைக்கு போட்டுட்ருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு முழுக்க வந்துட்டு ஃபைட் சீனாகவே வச்சுட்டு இருந்தால் மக்கள் வந்து அப்படியே என்ஜாயாக பார்த்துருவாங்களா? அதுக்குன்னு ஒரு இது வேணும், அதுக்குன்னு ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணணும். அப்போ தானே மக்கள் அதையும் வந்து விரும்பி பார்ப்பாங்கன்றதை மறந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபைட் சீன். இன்னொன்று ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜிவிஎம்னா லவ் ட்ராக் தான். அதாவது லவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சுச்சுவேஷன் வந்து அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா ஹீரோயினும் ஹீரோ மீட் பண்ணுற சீன்ஸ் வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. அவங்க லவ் ட்ராக்கை வந்து எக்ஸ்டாம்பிள் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தும் ஒரு இடத்துல கூட அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து அதை கிடப்பில் போட்டு விட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஆறுதலாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் காட்சிகள் தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபைட் நிறையா இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு.
ஒவ்வொரு ஃபைட்டும் அவ்வளோ எப்பிக்காக இருந்துச்சு. கௌதம் மேனன் படங்களில் இது வரைக்கும் நம்ம நிறையா ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அவர் ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரூம்குள்ளே ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு ஃபைட் சீன் எடுத்திருப்பாங்க. ஒரு 5-6 பேர் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுற இடத்துல அதை ஹேண்டில் பண்ண விதம், அவரோட ஃபிசிக்கு வந்து அவர் சுற்றி அடிக்கிறது, அந்த கத்தியை வச்சு விளையாடுறது, இது எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. இதை தாண்டி வந்து பாடகர் கார்த்தி தான் வந்து இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, பாட்டிலிருந்து பிஜிஎம்லேருந்து எல்லாமே தரமாக இருந்துச்சு. வருண் தானே இப்போ தானே பிக் பாஸ் பண்ணியிருந்தாரு, ஸோ அவர் வந்து பண்ணியிருக்காரு, இவருக்கு என்ன பெருசாக போடணும் அப்படிலாம் யோசிக்காமல் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வருணோட இன்ட்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு நடந்து வர டைமாக இருக்கட்டும், ஃபைட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், பிஜிஎம்மில் வேறு லெவல் பண்ணியிருந்தார். அதாவது முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் வந்து தரமான பிஜிஎம் போட்டிருந்தாரு. பாடல்களும் வந்துட்டு படத்தை விட்டு அவே ஆகாமல் படத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸாக இருந்தது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜிவிஎம் டச்சுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் வந்து படத்தில் இல்லவே இல்லை. ரொம்ப யதார்த்தமான வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. ஜிவிஎம் படத்தில் ஒரு வசனம் பேசுகிறாங்க அப்படின்னா அதுலேயே வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும், எதுக்காக இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு தான் அந்த வசனத்தையே நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்த ஜிவிஎம் படங்கள் மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ படம் பார்த்த ரசிகர்களே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஜிவிஎம் வந்து அந்த பழைய மாதிரி இல்லையே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டையார் விளையாடு ரிலீஸ் ஆயிருக்கு, வாரணமார் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே பயங்கரமாக போயிட்டுருக்கு. வினை தாண்டி வருவாயா ஒரு தேட்டரில் 1 வருஷமாக ஓடிட்டுருக்கு, இன்னும் ஓடிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ படங்கள் இவ்வளோ ஹிட்டு கொடுத்த ஒருத்தர் ஏன் இந்த மாதிரியும் வந்துட்டு சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேல்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேல்ஸ் வந்து வருணோட சொந்தக்காரு அப்படின்றதுனால வந்துட்டு அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம், அப்போ தான் வந்து தனித்தது காடு வந்து படம் உருவாகுன்றதுக்காக ஜிவிஎம் இந்த படத்தை பண்ணிட்டாரு. ஸோ அதான் வந்து இந்த படம் இப்படி இருக்குது அப்படின்ற பேச்சும் இருக்க தான் செய்யுது. ஒரு கலைஞர், நல்ல படைப்பாளி, ஸோ அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்புட் வந்தது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல், அவருக்காக படம் பார்க்க போகிற கூட்டம் வந்து இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையோடு அந்த படத்தை போய் பார்த்தோன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்டடாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் என்னென்னா, ஆக்ஷன் காட்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு லவ் ட்ராக் நார்மலாக இருக்கும், ஒரு சின்ன காமெடி அப்பப்போ வர்றது, மற்றபடி வந்துட்டு த்ரூ அவுட் த ஃபிலிம் ஃபஸ்ட்லேருந்து எட்ஜ் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீக்கெண்டில் ஒரு த்ரில்லாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜோஸ்வா படத்தை பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் கிறிஸ்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.